ஏன் குறிப்பிட்டு இந்த கிரியா சொல்லித்தரணும் பாபாஜி? இப்போ இப்போ மத்த பயிற்சிகள் எல்லாமே இப்போ ஒரு குண்டலினி ஆக்டிவேட் பண்றதாகட்டும், இல்ல ஒரு தேர்ட் ஐ ஆக்டிவேட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள். பட் இந்த கிரியா மட்டும்தான் இந்த ஆத்மாவுக்கு தேவையான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பிறவி அப்படின்ற ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணாலும் மறுபடியும் இங்கேயேதான் மறுபடியும் பிறந்துட்டே இருக்கும். சோ அந்த ஒரு லூப், அதாவது பர்த் லூப்னு சொல்லுவாங்க. திரும்பி ஒரே சைக்கிள் அப்படியே போயிட்டே இருந்தா அது லூப்னு சொல்லுவாங்க. சோ அந்த லூப்பை கட் பண்றதுக்கான ஒரே வெப்பன் கிரியா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த கிரியா சக்திக்கு தான் அந்த ஆத்மால இருக்கக்கூடிய பதிவுகளை டெலீட் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு. சோ அது அந்த கிரியா பயிற்சி இதுவும் மூச்சை உள்முகமா திருப்புற பயிற்சி தான். சோ அந்த பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி நம்ம பண்ண நம்மளோட கர்மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிட்டே வரும். சோ அந்த பயிற்சி இப்போ இந்த ருத்ர கிரியா அப்படின்ற பேர்ல இப்போ இந்த டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்க இந்த கிரியா யோகம் இருக்கிறதுலயே இன்டென்ஸான ஒரு பயிற்சி. அதை நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிரியா இனிஷியேஷன்ஸ் வாங்கினவங்க அத்தனை பேருமே இம்மீடியட்டாவே நிறைய விஷயங்கள் அவங்க உணர்ந்ததும், அதுவும் எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்ல அந்த கிரியா இனிஷியேஷன்ஸ் கொடுக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஆட்கள் கூட, ஒரு தியானத்துல 5 நிமிஷம் கூட என்னால உட்கார முடியாதுன்ற பீப்புள் கூட அங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் எல்லாம் என்னென்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு கிரியா அவங்களை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும்.